விஜய் பிரச்சாரம் செய்கிறாரு, நிறைய பொருட்கள் கொண்டு வராரு, பொறுப்புகள் வழங்கி வராரு. அவரோட செயல்பாடுகள் எப்படி உங்களுக்கு தெரியும் சார்? அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 மாதம் தான் ஆகுது. அதனால் நான் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. இன்னும் 6 மாதம் போன பிறகு மக்களுக்காக என்ன செய்ய போகிறோம், என்ன திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்ற பற்றி அதை நான் பார்த்த பிறகு தான் அதை பற்றி பேச முடியும். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுறான்னு சொன்னால் நான் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த கட்சி எப்படி வரும்னு சொல்கிறவனா இல்லை, நான் இருக்கின்ற கட்சி எப்படி இருக்குன்றதான் கேட்டிங்கன்னா அதை சொல்லுவேன். சார் ஒன்றும் இல்லை, அவர் குறிப்பாக பேசுகிற விஷயங்கள்லாம் பாஜகவுக்கு எதிரான சில விஷயங்கள் பாஜக எதிராக பேசுகிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்கன்னா நீங்கள் பாஜக இல்லை, அது ஒரு கொள்கையாக இருக்க முடியாதுல்ல. நான் உங்களுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் பாஜகவை எதிர்ப்பதும் திராவிட முன்னேற்றங்களை எதிர்ப்பதும் என் கொள்கை அப்படின்னு சொன்னால் அது கொள்கையாக எடுத்துக்க முடியாது. மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள், இருந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு இன்னும் இதெல்லாம் செய்யலை, நான் புதிதாக திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த போகிறேன் என்று சொன்னால் அது கொள்கை. ஏன்னா அவருடைய பேச்சுக்கு நான் ஏற்கனவே சொல்கிறேன், அன்றைக்கே சொன்ன முரண்பட்டு இருக்கிறார். முதலுடைய மாநாட்டிலே அவர் என்ன சொன்னார்னா கவர்னர் பதவி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவர் கவர்னரை போய் பார்த்துருக்கார். அப்போ கவர்னரை பார்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பல பேர் என்னை கேட்டாங்க. அப்போ நான் கருத்து சொல்ல விரும்பல. அண்மையில் நான் கமலாலயத்தை கொடியேற்றும் போது நான் சொன்னேன், ஒருவேளை கவர்னர்கிட்ட போய் நேராக போய் நான் கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் உடனடியாக இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். அதனால் when you say something, think well and say it. அதான் என்னோட அட்வைஸ். நடிகர் சங்க கட்டிடத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் பெயர் வைக்கணும்னு பரவாயில்ல பேசுகிறாங்க. நடிகர் சங்கத்தில் நான் உறுப்பினரே இல்லை, அதனால் அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். முன்னாள் தலைவராக இருந்தேன், பட் அவங்க எடுக்கிற முடியும், எனக்கு முடிவு எடுக்கிற சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை. ஐம் நாட் அ மெம்பர் ஆஃப் நடிகர் சங்கம்.